இந்த ஊதா கலர் முட்டைக்கோஸை நல்லா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய வைட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ், ஃபைபர்ஸ் நிறைய இதில் இருக்குது. அதேமாதிரி போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நீல கலர், ஊதா கலர், அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து லைட்டாக அந்த மாதிரி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விடுங்க. இது 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இது மேலே வந்து தூவிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய போன் ஸ்ட்ரென்த் இருக்குது. இது சாப்பிட்டா அப்புறம் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.